ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். எந்த எபிசோடில் நான் பார்க்க போகிற படம் 2011 ஒரு சவுத் கொரியன் ரொமான்டிக் ட்ராமாவாக வெளியான ஆல்வேஸ். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். கண்ணு தெரியாத படத்துடைய கதாநாயகி அவங்க மேலே காதல் வயப்படுற படத்துடைய கதாநாயகன். இறுதியாக இந்த காதல் கைகூடிச்சா இல்லையா, இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போது படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் ஜாங், ஹீரோயினுடைய பேர் ஜங்வா. படத்தில் கதாநாயகனை பொறுத்தளவுக்கு அவர் எப்படிப்பட்ட நபராக காமிக்கப்படுறார் அப்படின்னா, ஒரு காலத்தில் பாக்ஸராக இருந்த நபர் இப்போ அவர் அந்த வேலையை பண்ணுறது கிடையாது. ஆனால் அவர் பெருசாக யாருக்கிட்டையும் பேசிக்கிறதே கிடையாது. ரொம்ப ரிசர்வ்டு டைப்பாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் நமக்கு காமிக்கப்படுறாரு. சரி, அப்போ அந்த பாக்ஸர் வேலையும் கிடையாது. இப்போ என்னதாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், அதாவது இன்னும் சொல்ல போனால் சாயங்காலம் வரைக்கும் தண்ணி கேனு போடுற ஒரு ஆள், இந்த மினரல் வாட்டர் கேன் போடுற ஒரு நபர் அவர். நைட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பார்க்கிங் லாட் ஒன்று இருக்குது, அதுக்கு அட்டெண்டர், அதாவது உள்ளே போகிற வெளியே போகிற வண்டிகிட்டலாம் வந்து காசை வாங்கி உள்ளே போடுவாங்களே கல்லால், அந்த மாதிரி ஒரு நபராக நமக்கு காமிக்கப்படுறார். இவர் ஒரு நாள் நைட்டு அந்த பார்க்கிங் லாட்டுக்கு அப்போ தான் போகிறாரு. போனால் இவர் போய் உட்காந்துருக்காரு. கொஞ்ச நேரத்தில் ஒரு பொண்ணு அங்கே வர்றா. வந்து அவளுடைய பேக்கில் இருந்து ஒரு சாப்பிட்றதுக்கான பழங்கள், டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் எடுத்து கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, யார் இந்த பொண்ணு, எதுக்கு நம்மக்கிட்ட வந்து கொடுக்குது அப்படிங்கும்போது தான் ஒரு விஷயம் இவருக்கு புரியுது. இவர் அந்த வேலையில் அன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. எது, அந்த பார்க்கிங் லாட்டுடைய அட்டெண்டரான அந்த வேலைக்கு. அதுக்கு நாள் வரைக்கும் ஒரு 60-65 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் தான் அந்த வேலையை பார்த்தது. அந்த பெரியவரை கிட்டத்தட்ட தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து நம்ம படத்துடைய கதாநாயகி அந்த பெரியவரோட தான் உட்காந்து நைட்டு சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு நல்ல உறவு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள. அந்த பெரியவர் தான் வழக்கம் போல் அட்டெண்டராக அன்னைக்கு பார்க்கிங் லாட்டில் உட்காந்துருக்காரு அப்படிங்கிற நினப்பில் தான் இந்த பொண்ணு வந்த உடனே டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். இப்போ தான் ஹீரோவுக்கும் ஒரு விஷயம் புரியுது. ஓ, அப்போ இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது போல், வேற யாரோ நினச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட தப்பாக இந்த சாப்பாடை கொடுக்குது அப்படின்னு சொல்லி, நீ நினைக்கிற ஆள் நான் இல்லைங்க, அவர் ஊரை விட்டு போயிட்டாரு, இந்த வேலையை விட்டுட்டே கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொன்னால், ஐயோ தெரியாமல் நடந்து போச்சுங்க, நீங்கள் சாப்பாடெலாம் கொடுங்க அப்படின்னு கொடுத்த எல்லா சாப்பாடு பழங்கள் எல்லாத்தையும் வாங்கி திருப்பி ஹீரோயின் பேக்குள்ளேயே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது ஹீரோயின் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெலிமார்க்கெட்டிங் ஜாப் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு வேலை பார்க்கக்கூடிய பொண்ணு. அவங்களுக்கும் நிறைய மந்த்லி டார்கெட்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பாஸு, அந்த பாஸுக்கு ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு. ஒரு நாள் ஹீரோயின் வீட்டில் தனியாக இருக்கும்போது அந்த பாஸ் வந்து ஹீரோயின் கிட்ட தவறாக நடந்துக்கிறதுக்காக முயற்சிக்கிறான். அந்த டைமில் ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. ஹீரோயினுக்கு நம்மளை ஒருத்தர் காப்பாற்றிட்டாரு அப்படின்னு இருந்தால் கூட மனசுக்குள்ளே ஒரு வேதனை, இன்றைக்கி நீங்கள் வந்து காப்பாற்றிட்டீங்க, டெய்லி வேறு யார் வந்து காப்பாற்றுவா அப்படின்னு கேட்க போனால் ஹீரோ சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் உங்களை, உங்களுக்கு எதுவும் நடக்காது, இனிமேல் உங்களுக்கு எந்த விஷயமாகாமல் ஃபுல்லாகவே நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதன் காரணமாக இவங்களுக்குள்ள ஒரு அழகான காதலும் இதுக்கப்புறம் மலருது. இறுதியாக இந்த காதல் கைகூடிச்சா இல்லையா, இதுதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, பொதுவாக சவுத் கொரியாவிலேருந்து வர்ற லவ் ட்ராமாஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டான ஃபீலை கொடுக்குமோ அந்த ஃபீலை இந்த படத்துலையும் கொடுத்துருப்பாங்க. அந்தளவுக்கு அற்புதமான காட்சி அமைப்புகள் எல்லாமே. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த படத்தில் நடித்த ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸு அவ்வளவு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. இருந்தும் இந்த ரெண்டு பேர்த்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது யார் அப்படின்னா, அந்த ஹீரோயினுடைய பர்ஃபார்மன்ஸு. ஹன் யோஜோ அவங்க தான் இந்த படத்துடைய கதாநாயகியாக இந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவ்வளவு சூப்பரான ஸ்டன்னிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸு. இதே கதாநாயகி தான் பியூட்டி இன்சைடுடைய ஹீரோயினும். அவங்க அந்த படத்துலையுமே ஒரு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்த படத்தை ஓவராலாக ஷோல்டரில் ஹேண்டில் பண்ணிட்டு போனது இவங்க ரெண்டு பேர் தான். அவ்வளவு அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸு ரெண்டு பேர்கிட்ட இருந்து. மூணாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபியும் சரி, மியூசிக்கும் சரி. பொதுவாக ரொமான்டிக் ட்ராமாஸ், அது சவுத் கொரியான்னு இல்லை, நீங்கள் ஹாலிவுட் படங்களே எடுத்துக்கிட்டால் கூட ஒரு ப்ரீஸியான பிஜிஎம்மும் சரி, அற்புதமான ஸ்டன்னிங்கான ஒரு சினிமோட்டோகிராஃபியும் சரி, இதுதான் காதல் கதைகளை அந்தளவுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக கொண்டு வரும். இந்த படமும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அந்தளவுக்கு அற்புதமாக ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் தாண்டி முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். பாராசைட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் 2019 ரிலீஸ் ஆச்சு. நம்ம அந்த படத்தை முதல்ல ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த படம் ஆஸ்காருக்கு போய் 4 ஆஸ்காரோட திரும்பினதுக்கு அப்புறம் தான் மொத்த உலகமே அந்த படத்தை பார்த்துச்சு. என்னங்க, சவுத் கொரியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஒரு படம் போய் அது எப்படி 4 ஆஸ்காரோட திருப்பி வரும்,
என்ன படம் பாருங்க அப்படின்னு சொல்லி பல பேர் அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தாங்க, அந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண ஆரம்பித்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையும் கிளப்பிச்சு. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். மின்சார கண்ணா படத்துடைய கதையும் பாராசைட் படத்துடைய கதையும் ஒன்று அப்படின்னு சொல்லி பல பேர் வாட்ஸ்அப்பு மீம்ஸ்லாம் பயங்கரமாக பறந்துச்சு. இதில் இது எப்படி அன்அஃபிஷியலாக இப்படி ஒரு கதையை நீங்கள் திருட முடியும் அப்படிங்கிற அளவுக்குலாம் பெரிய பிரச்சனைகள்லாம் போனதாக வாட்ஸ்அப்பில் மீம்ஸில் வந்துச்சு. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னே நமக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய பர்சனல் கருத்து என்ன அப்படின்னா, மின்சார கண்ணால் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக, அதாவது ஒரு காதலை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குடும்பத்தை சேர்ந்த நபர்கள், ஒரு அப்பா அம்மா பையன் தங்கச்சி அக்கா, இந்த மாதிரி ஒரே குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் எல்லாரும் இன்னொரு பணக்கார வீட்டுக்குள்ளே போய் ஒரு டிரைவராக, ஒரு தோட்டக்காரராக, ஒரு சமையல்காரராக இந்த மாதிரி வேலைக்கு சேருவாங்கங்கிற அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட் மின்சார கண்ணாவுக்கும் பாராசைட்டுக்கும் ஒன்று தான். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இதை யாருமே மறுக்க முடியாது. ஆனால் அந்த கான்செப்டை தவிர மின்சார கண்ணாவுக்கும் பாராசைட்டுக்கும் பெரிய சம்பந்தமே கிடையாது. இதனுடைய ஸ்க்ரீன் பிளேயே கம்ப்ளீட்டாக வேற, அதனுடைய ஸ்க்ரீன் பிளேயே கம்ப்ளீட்டாக வேறங்கிறது ஏன் கருத்து. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பாராசைட்டு இந்த உள்ளே போகிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஜாலியாக ஏதோ பண்ணுறாங்க, ஒரு திருட்டுத்தனமாக என்னென்ன வேலைலாம் பண்ணுறாங்க பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போதே கம்ப்ளீட்டாக த்ரில்லராக அந்த படம் டோனப் ஆகிடும். அந்த படத்துடைய கம்ப்ளீட் கதையை செகண்ட் ஹாஃபே வேறு. அது ஆனாலுமே நம்ம ஆளுங்க இங்கேருந்து வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த படத்தை பண்ணியிருக்காங்க, நம்மகிட்ட இருந்தாங்க அந்த கதையை எடுத்துட்டாங்க அப்படின்னு பல பேர் சொன்னது உண்டு. ஆனால் இந்த படத்தை பாருங்கள், ஆல்வேஸ் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த படம் 90% என்னால் அடித்து சொல்ல முடியும், 85லேருந்து 90% அப்படியே நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த துல்லாத மனமும் துள்ளும் படத்துடைய மொத்த கதை தான் அப்படியே அந்த படத்தில் கதை. இங்கே இருக்கிற நிறைய காட்சி அமைப்புகளே டிட்டோவாக அப்படியே அந்த படத்தில் வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இவங்க அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இப்படியே எடுத்துட்டாங்க அந்த கதையை, தொக்க அப்படியே தூக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 10% லைட்டாக பட்டி டிங்கரிங் பார்த்து அந்த கதையை பண்ணியிருக்காங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா, துல்லாத மனமும் துள்ளும் இங்கேயுமே சில்வர் ஜூப்ளி போன படம். இந்த படம் அங்கே எங்கள் சவுத் கொரியாலையுமே சக்க போட்டிருக்கு. கிட்டத்தட்ட டிக்கெட்டு சேல்ஸ் ஆரம்பித்து 7 செகண்ட்லேயே 2000 டிக்கெட் சோல்ட் அவுட்டான். அங்கேயே 10,27,000 பேருக்கு மேலே தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்துருக்காங்க. அவ்வளோ பெரிய பைசா வசூல் படம்னு வச்சுக்கோங்களேன். பயங்கர ஹிட்டான சவுத் கொரியாவில் இந்த படம். இந்த படத்துடைய யூடியூப் லிங்க்கு சப்டைட்டிலோடு இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் நான் விட்டுருக்கேன், பார்த்து மகிழுங்கள். இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு தோணுன அதே விஷயம் உங்களுக்கும் தோணுச்சா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு படையப்பா படத்தில் வர்ற மாதிரி இந்த 2 படங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் இவர் போட்டிருக்க சட்டை ஏது அப்படின்னு ஒரு காமெடி வருமே, அதுதான் எனக்கும் தோணுச்சு. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.